ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட் பிஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை பிஸ்கெட் நம்ம வீட்லயே சுலபமா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் கூட கிடையாது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம். வீடியோவை முழுசா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியிருக்கணும். ஒரு கப் கோதுமை மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும், சர்க்கரை அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவில் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ணும்போது 2 பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்த்து மாவு பிசையும் போது பிஸ்கெட் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்க்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரணும். இப்போது மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவில் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்கும்போது சர்க்கரை நல்லா இலகி வரும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம். இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே நெய் தடவி விட்டுக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் நல்லா மேலே மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்கெட் மாவை அதில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா இந்த அளவுக்கு தடிமனாக இருக்க அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு பிஸ்கெட் மோல்டில் ஓரமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு பிஸ்கெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பிஸ்கெட் கட் பண்ணுற இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடியோ சின்ன சைஸில் பிஸ்கெட் ஷேப்புக்கு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இந்த மாவை நம்ம மறுபடியும் திரட்டி பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதே போல் நான் இன்னொரு பேட்சும் ரெடி பண்ணுறேன். பாருங்க, பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்த 1 கப் மாவுக்கு இத்தனை பிஸ்கெட்ஸ் வந்திருக்கு. அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறேன். பிஸ்கெட்ஸை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை ஒன்றா சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் வந்து உள்ளே நல்லா குக் ஆகி வெளியே வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், பிஸ்கெட்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. எல்லா பிஸ்கெட்டையும் திருப்பி போட்டுக்கோங்க. பிஸ்கட் ரொம்ப டார்க் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப அதிகமாக கலர் மாறிடுச்சுன்னா பிஸ்கெட் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான், கோதுமை பிஸ்கெட் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அதோட கோல்டன் கலரை.
ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வீட் பிஸ்கெட் நம்ம வீட்லேயே சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.